டாடி எங்களோட பேசுங்க டாடி. இன்றைக்கு யோபு 9ஆம் அதிகாரத்தோடு கூட அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கீங்க. நாங்கள்லாம் தனித்தனியாக படித்தோம், குழுவாக தியானித்தோம். நிறைய பிள்ளைங்க முன்பதாக வந்து தங்களுடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. இதோ வசனத்தின் ஆழத்துக்குள் போய் இதை தியானிக்க போகிறோம். உடைய கிருபை இருக்கட்டும், உடைய ஞானம் விளங்கட்டும், எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் தயவுசெய்து இருக்காரோம். இன்றைக்கு இந்த 9ஆம் அதிகாரத்தை தியானித்து முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சர்ச்சில் அப்போ என் மனசில் ஒரு நினப்பு வந்துச்சு. அன்றைக்கி காலையில் ஆண்டவர் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணார் அப்படின்னு பிள்ளைங்க நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. நானும் சாட்சி சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு நேற்று உடம்பு சரியில்லை, காலையில் ஃபோன் பண்ணார், எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னார். எனக்கு அது பெரிய சாட்சி. முந்தா நாள் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. முந்தா நாளே என்ன பண்ணிட்டான், சரியாயிட்டான். மனைவி காலேஜ் ஃபீஸ் கட்டினாங்க, அந்த ஃபீஸ் திடீர்னு எங்கே போச்சுன்னே தெரில. லாஸ்ட் டேட்டு என்னாகுமோன்னு நினச்சோம், திரும்பி அப்ளை பண்ணோம், கிடச்சிருச்சு, அப்ளை பண்ணிட்டோம். யோசிச்சு பார்க்குறேன், அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது செஞ்சிட்டே இருக்கார். ஆனால் ஒரு கேள்வி என்னை ரொம்ப யோசிச்சு, அவர் நினச்சதை நான் எதனா செய்கிறேனா, எதனா செஞ்சேனா, இப்போ செஞ்சேனா, அட்லீஸ்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரியாவது யோசிச்சேனா? அப்போ நான் வர்றதே உங்கள் கையிலேருந்து வாங்கிறதுக்கு தான் சாமின்னு வந்திருந்தோம்னா இன்றைக்கி மாற்றிக்கலாம். என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது உனக்கு தரேன் சாமி. நான் உனக்கு என்ன தருவேன்னு எனக்கு தெரில, என்னையே உமக்கு என அர்ப்பணிக்கிறேன். அவ்வளோ என்னம்மா, நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்த சாமி, நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? நான் கோச்சிங் தான் போனேன், நீ கூப்பிடும்போது வராமல் போனேன், என் இஷ்டத்துக்கு போனேன். இல்லை, இன்றைக்கு நம்மை கர்த்தருக்கென அர்ப்பணிக்க போகிறோம், நம்மளை பிள்ளைகளை போல வாழ போகிறோம். இன்றைய செய்திக்கு உங்களை வருக என்று இருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் யோபு. நேற்று பேசின பில்தாதுக்கு யோபு பதில் கொடுக்க போகிறார். பில்தாத் எந்த வகையில் எடுத்து போய் நிறுத்தினார்னா, யோபு நீங்கள் எங்கேயோ மறைமுகமாக தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்படி இல்லைன்னா உங்கள் பசங்க நீங்கள் காணிக்க செலுத்துனீங்களே, பலிலாம் செலுத்துனீங்களே, அதையும் தாண்டி பெரிய தப்பு பண்ணிட்டான், ரைட்டா? அதனால் அவன் என்ன பண்ணான், அடி வாங்கினான். ஆனால் இந்த யோபு இந்த அதிகாரத்தை கேட்க போகிற கேள்வி, ஒரு மனுஷன் உண்மையாக இருந்தான்னா எந்த அளவுக்குப்பா உண்மையாக இருக்கணும் சொல்லுங்கள். பாருங்கள், சில நேரத்தில் மனுஷால கூப்பிட்டு கேட்டோம்னா நான் என் பார்வையில் கரெக்டாக இருக்கிறேங்கன்னு வாங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவன் துள்ளுவான், என்ன அவன் ஏமாத்தினான்னு சொல்லுவான். ஆனால் இவர் என்ன சொல்வார், நான் கரெக்டாக இருக்கிறேன்பா, என் பார்வையில் நான் கரெக்டு, நான் ஒழுங்குன்னுவான். என்ன பண்ணுவீங்க? எங்கேருந்து ஒழுங்கு அளவு போடுவீங்க? அவர் சொல்லுவார் என்ன இவன் ஏமாத்திட்டான்னு. ரெண்டத்தையும் பார்க்குறவர் இன்னொரு நியாயம் சொல்லிட்டு போவார். ஆண்டவர் எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க எதிர்பார்க்கிறார் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க எதிர்பார்க்கிறார். அப்புறம் இதுவும் இருக்கு, நம்ம யாரையும் ஏமாற்ற கூடாது. அப்போ ஏமாந்துடலாமா? ஏமாறவும் கூடாது. என்ன பண்ண போறீங்க? நீங்கள் ஏமாறலைன்னா ஒருத்தன் சொல்ல போகிறான் இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு. நீங்கள் உங்கள் லாபத்தை கேட்டிங்கன்னா அவன் சொல்ல போகிறான் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு. சரின்னு விட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது ஒரு ஏமாலின்னு. என்ன பண்ண போகிறீங்க? எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? யோபு இன்னைக்கு கேட்க போகிறாரு, நான் உத்தமமாக இல்லைன்னு நீ சொல்கிறல்ல, டே என் மனசாட்சிக்கு நான் உத்தமமாக இருந்தேன்னு தோணுச்சுடா பில்தாதேன்னு சொல்ல போகிறார். ஆனால் நமக்கே தெரியும் அவர் எப்படி வாழ்ந்துருக்காரு. ஒரு தப்பும் பண்ணல, மண்டையை அலசி பார்க்குறாரு, நான் ஒன்றுமே பண்ணலையே, என்ன இவ்வளோ அடி. இங்கே ஒரு 3 பேர் வந்து உட்காந்து என்ன சொல்கிறான், நீ ஏதோ தப்பு பண்ண மறைச்சிட்டேன், நீ ஏதோ தப்பு பண்ண மறைச்சிட்டேன், இல்லை உன் பிள்ளைங்க தப்பு பண்ணாங்க மறைச்சிட்டாங்கன்னு. நான் என்ன பண்ணேன்? அவர் பார்வைக்கு என்ன பண்ணேன்? சரி, அவர் எவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு நியாயமாக இருக்கணும்னு. அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் நியாயமாக இருக்கிறது போல எனக்கு தோணுதே. நீங்கள் 3 பேர் நியாயமானவனுக்கு மாதிரியே இல்லையே, ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களே. அப்படியெல்லாம் இருந்து டென்ஷனாகி லாஸ்ட்டில் சொன்னார், எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். யார் இருக்கணும்? ஒரே ஒரு மீடியேட்டர் கூட்டினுவாங்க, எனக்கும் ஆண்டவருக்கும். இருக்காங்களா அது மாதிரி யாருன்னா மத்தியஸ்தர்? உங்களுக்கு ஆண்டவர் கூட பிரச்சனைனா என்னை கூட்டு போய் நடுவில் நிற்க வச்சிங்கன்னா நான் ஆண்டவர் கையில் கேட்டு உங்கள் கையில் சொல்கிறது, உங்கள் கையில் கேட்டு ஆண்டவர் கையில் சொல்கிறது சொல்ல முடியுமா? நான் அலோடே இல்லை. நீங்கள் யாருக்காவது மத்தியஸ்தராக போக முடியுமா? ஆண்டவருக்கும் அந்த மனுஷருக்கும் நடுவில் போக முடியாது. யோபு காலத்தில் இயேசு இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் நம்ம காலத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கு நடுவில் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆக
இந்த செய்தியினுடைய தலைப்பு இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு வரைக்கும் படிக்கலாம், 8லேருந்து 10 வரைக்கும். ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் அப்படின்ற தலைப்பில் யோபு பேச போகிறார். நான் கரெக்டாக தான் பிரதர் இருந்தேன். பில்தாத், எலிபாஸ், நான் நல்லவனாக தான் இருந்தேன், நீங்கள் என்ன கெட்டவன் சொல்கிறீங்க. சரிப்பா, நான் உங்கள் வழியில் வரேன். கடவுளுக்கு எது பிடிக்காது, இன்னும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்க போகிறாரு? தன்னுடைய விரக்தியில் கேள்வி கேட்க போகிறார். தேவனுடைய மகத்துவத்தை பற்றி அவர் வருத்தப்பட போகிறார். ஆண்டவர் மகத்துவம்ப்பா, அவரை யாருன்னா பண்ண முடியும்? அவரை யாரால் என்ன பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் ஒரு மனுஷன் வேலை செஞ்சுருந்தாராம். 103 வயசு. சர்ச்சோட காசு அவர் வீணாக எடுத்து யூஸ் பண்ணதில்லை. ஆலயத்திலையும் வேலை செய்வார், வெளியிலையும் வேலை செஞ்சு குடும்பத்தை நன்றாக நடத்தி வந்திருந்தார். 103 வயசு. 103வது வயசில் ஒரு பிரசங்கர் அவரை பார்த்து சொன்னாராம், நீ உன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேணும்னாராம். அந்த தாத்தா டென்ஷன் ஆயிடுச்சான். யாரை பார்த்து பாவம் பண்ணேன்னு? நான் எந்த பாவமோ பண்ணல. இல்லைங்க, பைபிளில் போட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுகிறன் இரக்கம் பெறுவான்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிள் சொல்லுங்க, வேறு வேலை இல்லை, நான் ஒழுங்காக்குறேன், பைபிளுக்கு தெரியாது அப்படின்ட்டாரான் அவர். யாருக்கு தெரியாதா? பைபிள் தெரியாது, ஆண்டவர் தெரியாதுங்க. நான் கரெக்டுங்க. நம்ம கரெக்டுன்னு நினச்சோம்னா நம்ம நினைக்கிறதுக்கு எல்லையே இல்லை. இப்போ யோபுவோட சிச்சுவேஷனில் அவர் கரெக்டுன்னு நினைக்கிறது ரைட்டா தப்பா? எத்தனை பேர் ரைட்டுன்றீங்க? தைரியம் இல்லை, கை தூக்க இல்லை. ஆண்டவரே சொல்லிட்டார், அவர் சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவன் சொன்னார். இன்றைக்கி யோபு தன்னுடைய விரக்தியில் இதை தான் சொல்ல போகிறார். நான் கரெக்டாக தாங்க இருந்தேன். ஆண்டவர்னா அவர் யாரை பிடிக்குமோ அவன் கெட்டவனாக இருந்தாலும் ஏற்றுப்பார். என்ன அவருக்கு பிடிக்காது போல், அதான் என்ன பண்ணுறாரு? அடிக்கிறேன். ஈஸியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் ஒழுங்காக படிக்கலை போல், அதான் என்னை அவங்க யூஸ் பண்ணல. அவன் படிச்சுக்கிறான், அவன் என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. குழப்பத்தின் மேல் குழப்பம். யோபு சொல்ல போகிறார் பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி இருப்பான்? அவர் பர்ஃபெக்ட்டுங்க, அவர் ஒண்டர்ஃபுல்லுங்க. நான் அவர் மாதிரி இருக்க முடியாது. அவனுடைய வழக்காட சித்தமாக இருந்தால் 1000ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் ஒரு மனுஷங்களை கேள்வி கேட்டார்னா யாராலையும் பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ என்ன கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு 100 கேள்வி கேட்குறாருன்னா ஒன்றுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. ஆனால் நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்பேன், எனக்கு ஒரு 10 பதில் சொல்லுன்னு. உங்கள் கையில் உங்களால் எனக்கு சொல்ல முடியாது. இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர் வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. அப்போ இப்படியே மேலே போனால் யார் இருப்பார்? ஆண்டவர் இருப்பார். யோபு போன்ற நீதிமான், யோபு பெஸ்ட் நீதிமான். திரும்பி தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, யோபு போல நீதிமான் வந்தால் கூட நான் பதில் தரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த யூதாவை காப்பாற்ற முடியாது என்று சொல்லுவார். இப்பேற்பட்ட யோபு சொல்கிறாரு, 1000ல் 1 அவருக்கு என்ன பண்ண முடியாது? பதில் சொல்ல முடியாது. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். தேவன் எதில் ஞானம் உள்ளவரா? பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? கடினப்படுத்தி செத்து கூட போயிருப்பானா தவிர வாழ முடியாது. அருமையாக ஆண்டவரை பற்றி பேசுகிறார். அவர் பர்வதங்களை சடிதியாய் பேர்க்கிறார். பர்வதங்களை என்ன பண்ணுறாரா? நம்ம ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தோம்னா எத்தனையோ மலைகள் தண்ணி கடியில் இருக்குது, எத்தனையோ மலைகள் காணும். ஐஸ் பாறைகள் இன்றைக்கி கரைஞ்சி வந்துருக்குது. பெரிய பெரிய ஐஸ், கிலோமீட்டர் கணக்கில் உள்ள பெரும் பாறைலாம் கரைஞ்சி வருது. என்ன பண்ணுறாரா? அவர் தான் பேர்க்கிறார். வேற தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் 7 கண்டம் கிடையாதான், எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டம் தான் இருந்திருக்குமா. அது போகிற போக்கில் பிரிஞ்சு உடஞ்சி தனியாக போயிடுச்சான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின்படி நிலத்தெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்தாரு, தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்தார்ல. தண்ணிலாம் ஒரு பக்கம் போயிடுச்சு, நிலம்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பேரிட்டார், நிலத்துக்கு பூமின்னு பேரிட்டார், லேண்டுன்னு பேரிட்டார். ரைட்டா? ஆனால் இன்றைக்கி நம்ம லேண்டுக்கு நடுவில் கடல் வந்துருச்சா இல்லையா? அதுக்கு தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட். கண்டங்கள் நகர்கிறது, உடஞ்சிக்கிட்டு பிய்யுது. ஒரு ஆம்லெட்டை 2 பையங்களையும் சின்ன பையன்களையும் பாதி எடுத்துக்கிட்டானா பிக்கிறான் பாருங்க. அவன் வச்சு இப்படி பிப்பான், சப்பாத்தி பிப்பான் பாருங்க, அப்படியே டபக்குன்னு பிரிப்பான், அப்படியே பிஞ்சு வர்றது போல் கண்டங்கள் என்ன பண்ணுது? பிற்கப்படுகிறது. மலைகள் என்ன பண்ணுது? பேர்க்கப்படுகிறது. அது அவர் தான் செய்கிறார் என்று சொல்லுகிறார்.
தம்முடைய கோபத்தில் அவைகளை என்ன பண்ணுறாரா? புரட்டி போடுகிறார். இதெல்லாம் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்க. நமக்கு கோவம் வந்தால் எதனா தட்டி விட்டு எட்டி வச்சுட்டு போவோமே, அந்த மாதிரிலாம் நம்ம ஆண்டவர் பண்ண மாட்டார். இது யோபோட அண்டர்ஸ்டாண்டிங். அல்லையா? நம்ம ஆண்டவர் வந்து பெஸ்ட்டு. உணர்ச்சிகளை சரியாக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கையாளுவார். நம்ம ராஜா பெஸ்ட்டு. யோபு ஐயா என்ன பண்ணுறாரு? தெரியாமல் சொல்கிறார். அவர் பர்வதங்களை சரிதியாய் போயிருக்கிறார். பூமியில் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தின் என்ன பண்ணுறாரு? அசைய பண்ணுகிறார். பூமிக்குள்ள தூண் இருக்கிறதா நினச்சிட்டு அந்த தூண் என்ன பண்ணுறாரு? அசைய பண்ணுறார். உடனே என்ன பண்ணுறோம்? பூமி அதிர்ச்சி வருது. அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். தேவனா சூரியன் என்ன பண்ணுவார்? உதிக்காது இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அது எரிய போகிறதில்ல. நம்ம ஆண்டவர்களை சுவிட்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம்டாக இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவன். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். வானங்களை என்ன பண்ணுறாரா? விரிக்கிறார். வானங்களை விரிக்கிறார். பைபிள் சொல்லுதுங்க, வானத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? படதாவை விரிச்சு போட்ட மாதிரி விரிச்சு போட்டுக்கிறார். பாயை விரிச்சு போட்ட மாதிரி விரிச்சு போட்டுக்கிறார். சால்வையை விரிச்சா மாதிரி விரிச்சிருக்கிறார். புடவையை விரிச்சிருக்கிறது போல விரித்திருக்கிறார். வானத்தை தேவனா என்ன பண்ணுவார்? மடக்குவார், மடிப்பார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய பவர். சமுத்திர அலைகளின் மேல் என்ன பண்ணுவார்? நடப்பார். சமுத்திர அலை மேலே நம்ம நடக்க முடியுமா? ஏன்? வாட்டரோட டென்சிட்டி கம்மி, நம்மளோட டென்சிட்டி ஜாஸ்தி. டச்சுக்குன்னு உள்ளே போய்டும். ஆனால் ஒரு மைக்கா நடக்குமா? தண்ணி மேலே நடக்கும். ஏன்னா மைக்கா வந்து வாட்டரோட டென்சிட்டி கம்மி. ஆமாம். ஆண்டவர் அப்போ டென்சிட்டி கம்மியா? இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, காட் இஸ் பியாண்ட் ஆல் த ஃபிசிக்கல் லாஸ். என்னென்னலாம் சட்டம் பூமியில் வருமோ அது அவருக்கு விரோதமாக நடக்காது. அதை தான் இயேசு நடந்து காட்டினார். தேவகுமாரன் மனிதனாக இருக்கும்பொழுது அவர் அதை செய்து காட்டினார். கடல் மேலே என்ன பண்ணுவாரா? நடப்பாராம். அதை நம்ம பார்த்தோம். இயேசு என்ன பண்ணார்? கடல் மீது நடந்தார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும், இது அம்மைன்னு நான் நட்சத்திரம். அடுத்தது மிருக சிரீஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். திரும்பி படிங்க அதெல்லாம். துருவ சக்கர நட்சத்திரங்களையும், அப்புறம் மிருக சிரீஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். பேர், ஓரியான் அண்ட் பிலிடஸ். யாரெல்லாம் 4 நட்சத்திரம் பார்ப்பீங்க? யோபு அந்த 4 நட்சத்திரத்தை பார்த்தா எழுதியிருக்கார். துருவ சக்கர நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாதகத்தில்? ஆமாம். ஆஸ்ட்ராலஜி அதிகமாக யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எதையுமே தனி மனிதனுக்கு ரிலேட் பண்ணல. அதெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ 4 நட்சத்திரம் பார்க்குறதெல்லாம் எங்கே இருக்குது? பேருங்க சொல்லிட்டார் பாருங்க. துருவ சக்கர நட்சத்திரம், மிருக சிரீஷம், அருமீன், தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். இதெல்லாம் நட்சத்திரம் கூட்டம் 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 கூட்டமாக இருக்கிறது. அதை கேலக்சின்னு சொல்லுவாங்க. கேலக்சியாக இருக்கிறது. ஆமேன். இதெல்லாம் யார் உருவாக்குனதான்? ஆண்டவர். ஆமேன். வானத்தில் ஒரு கூட்ட நட்சத்திரம் பேர் போல, கரடி போல இருக்குமா நைட்டில் பார்த்தா. அப்படிலாம் இருக்கா நட்சத்திரங்கள். இப்பேற்பட்ட நட்சத்திரங்களை படைத்தவர் யார்? தேவன் என்று சொல்கிறார். யார் சொல்கிறாருங்க? யோபு. ஆக ஆஸ்ட்ராலஜி பற்றி என்ன சொல்கிறாரு? 4 நட்சத்திரத்தை பற்றி யோபு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அந்த பேருங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த பேருங்க அந்த நட்சத்திரங்களோட பேருங்களோட ஒப்பிட்டு போவோம். நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ தான் சொல்கிறாரு. யோபு பிளான் பண்ணி பேசி ஆண்டவரோட கண்ட்ரோலில் வருகிறாரு. ஆராய்ந்து முடியாத, படிங்க பிள்ளைங்களா, நமக்கெல்லாம் பிடிச்ச வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாயின் கருவிலே குழந்தை உருவாகுது. ஆராய்ந்து முடியவே முடியாது. ஆமேன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள இடைவெளி, சரியான இடைவெளி. கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா கூட நம்மளாம் ஐஸ் கட்டி ஆடுவோம். கொஞ்சம் கிட்ட போனால் கூட எரிஞ்சிருவோம். ஆராய்ந்து முடியாதது அந்தரங்கத்தில் தொங்க விட்டுருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். மனித உயிர் உருவாகிறத பார்க்குறதுக்கே நம்மளால் முடியல. எறும்புக்குள்ளே உயிர் வைத்திருக்கிறார். எனக்கு புரியாதுன்னா வைரஸ்குள்ளெல்லாம் உயிர் வச்சுக்கிறார். கொரோனா உயிராகுது.
அதுக்கு யாரும் டெத் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. அது போய் போய் என்ன பண்ணுது, வேறு வேறு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு வேறு வேறு பேரில் வருது. இல்லை, அது குட்டி அனுப்புது. நம்ம சொல்கிறோம் இது வேறு கொரோனாவோட புள்ள மாதிரி இருக்குது. ஆனால் அது ஆமாம், வேறு வேறு வேரியண்ட்டு மனித உடம்புல போயிட்டு மாறி மாறி என்ன பண்ணுது, வளர்ந்து வருது. அது வாழறது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம மனுஷன் உடம்புல தான் வாழ்ந்து பெருகுது, வேறு எங்கேயும் பெருகலை. எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணால் அதை கூட நம் தேவன் அழிப்பார். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவைகளை சேதப்படுத்தாது. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சொஸ்தமாக்குங்கள் என் பெயர்னாலனாரு. அது எப்படி சொஸ்தமாகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆராய்ந்து முடியாத அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிங்க. ஆண்டவரே, நான் நினச்சி பார்த்தாலும் தலையை சொரிஞ்சு பார்த்தாலும் புரியாத அளவுக்கு பெரிய காரியங்க என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா. நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறேன்ப்பா. என்னப்பா தம்பி, நீ யோசித்தாலும் உனக்கு புரியாத அளவுக்கு அற்புதம் ஏசாமி உன் வாழ்க்கையில் செய்கிறார். நீ இன்றைக்கி உட்காந்துருக்க நம்புறியா? அவ்வளோதான். ஆமென். நான் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத காரியங்களை என் தேவன் நம் வாழ்க்கையில் செய்கிறார். ஓகே, அவைகளை நம்மால் அந்த அந்த நட்சத்திரங்களை எண்ணி முடியாது. ஆமென். யோபு என்ன சொல்ல வர்றாருன்னா, எண்ணி முடியாது நட்சத்திரங்கள் எண்ண முடியாது. தெரியுமா? பூமியில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க தெரியுமா? 600 கோடி பேர் இருக்கிறாங்க. வானத்தில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது தெரியுமா? கோடான கோடி. என்னதுங்க? ஒரு ஆளை ஒரு கோடியாக வச்சுங்க, இன்ட்டு 600 கோடி போட்டால் 600 இன்ட்டு என்னமோ கோடி போடுறதை விட அதிக கோடி நட்சத்திரங்க தான் மனுஷால் எண்ணிட்டாங்க. உலகத்தில் மனுஷனை விட அதிகமாக ஒரு உயிர் இருக்குது பூமியில். என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? மனுஷனோட அதிகம் பூமியில் அதிகமாக இருக்குது மனுஷன். சிங்கம் ஜாஸ்தியாக இருக்குதா, மனுஷன் நிறைய இருக்கிறானா? பெட் அனிமல்ஸ் நாய் பூனைலாம் நிறைய இருக்குதா, மனுஷன் அதிகமாகறானா? மனுஷன் அதிகமாகறான். மனுஷனோட அதிகமாக ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. நட்சத்திரம். நான் சொல்கிறது உயிர். சிக்கனுக்கு தான், கோழி. ஏன் கோழி இருக்குதுன்னா அவன் சாப்பிட்றதுக்காக விட்டு வச்சுக்கிறான், திரும்பி வளர்க்குறான். இல்லைன்னா ஆகிடும், அது கூட காலி ஆகிடும். மீன் கூட கடலில் இருக்கிறதுனால தப்பிச்சு இங்கே இருந்தால் என்ன ஆகிடும்? ஆமாம், காலி பண்ணிட்டுருப்பான். பூமியில் அப்போ அதிகமாக இருக்கிறது யார் தான்? மனுஷன்தான். ஒரு காலத்தில் நிறைய மிருகங்கள்லாம் இருந்திருக்கும், இன்றைக்கி மனுஷன்தான். கொசு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும்னு நினைக்கிறேன், கொசு எறும்பெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் மனுஷன் தான் எவ்வளோக்கிறான், அவ்வளோக்கிறான். மனுஷன் நட்சத்திரத்தோட கணக்கு பண்ணிப்பட்டா ஒரு தூசி கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ நட்சத்திரங்க தான். ஒரு நட்சத்திரோட சைஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம பூமியை சூரியனில் 10 லட்சம் பூமி எடுக்கலாமா? எத்தனை எடுக்கலாம்? இந்த பூமி எவ்வளோ பெருசு தெரியுமா? இந்த பூமியில் முக்கால்வாசி என்ன இருக்குது? கடல் இருக்குது. 1/4 பாகம் தான் லேண்ட் இருக்குது. இந்த பூமியில் நம்ம ஊர் எவ்வளோ, நம்ம ஊரில் உங்கள் வீடு எவ்வளோ, அந்த வீட்டில் நீ எவ்வளோ, சூரியன் கூட கணக்கு பண்ணா. நம்ம சூரியனை கேனோனிஸ் மேஜாரிஸ்னு ஒரு நட்சத்திரங்க தான் வானத்தில். அந்த நட்சத்திரத்தோட நம்ம சூரியனை பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு குண்டூசி மாதிரி நம்ம சூரியனா, அதுதான் ஃபுட்பால் கிரவுண்டா. அந்த மாதிரி நட்சத்திரங்களே கோடான கோடியாக இருக்குதுன்னா அப்பா அவர் எவ்வளோ பெரியவர். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த கடவுளை தான் வணங்கி இங்கே உட்காந்துக்கிறோம். இந்த பயபக்தியோட தான் அவர் ஆராதிக்கிறோம். நான் ஒன்றுமே கிடையாது, நேற்று இருந்தால் இன்றைக்கி சத்தான், இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு சத்தான்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை முடிய போகிறது. ஆனால் என் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. வண்டர்ஃபுல் இல்லைங்களா? அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதோ அவர் என் அருகினில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார். ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். என்ன சொல்வார் யோபு? ஆண்டவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது பிரதர். நீங்கள் யாராவது ஆண்டவரை கேள்வி கேட்பீங்களா? எங்கே இருக்கிறார் ஆண்டவர் நீங்கள் கேள்வி கேட்க? இல்லை. கண்ணை மூடி ப்ரே பண்ணால் வராருன்னு பைபிள் சொல்லுது. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்கள் அங்கே நான் இருக்கிறேன். அன்றைக்கு உலகத்தில் 1000 கணக்கான லட்சக்கணக்கான தாத்தா பாட்டி வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் தாத்தா மட்டும் பலி செலுத்தும் போது வானத்தை பூமி படைத்த தேவன் அங்கே வந்ததாக பைபிள் சொல்லுது.
எனக்கு லட்சக்கணக்கான கோடிக்கான ஜனங்கள் பூமியில் இருக்கலாம். இயேசு என்ற பெயரை வைத்து ஒரு ஏழை கூப்பிட்டால் கூட வானத்தை பூமியை படைத்த தேவன் அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவரோடு கூட அன்பு செலுத்த போகிறோம். ஆனால் யோபு காலத்தில் அது இல்லை. அவர் வராரு, போகிறாரு, என்னமோ பண்ணுறாரு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் அவரை பார்க்க முடியல அப்படின்னார். நம்ம இன்றைக்கி சொல்கிறோம், அவர் வராரு, வந்தார், போவே இல்லை. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 14ஆம் அதிகாரம். இப்படி இருக்க மீடியேட்டர் பற்றி ஸ்டார்ட் பண்ணுற போகிறார். ஹவு கேன் ஐ ஆன்சர் ஹிம்? நான் ஏமாத்திரம் அவருக்கு போய் அவர்கிட்ட பேச, நான் நீதிமானாக இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். நான் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார்? நான் என்னை நீதிமானாக்கிலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடவன் என்று அது சாட்சி கொடுக்கும். யோபு சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்னை திட்டினீங்கன்னா நான் உங்களை திருப்பி திட்டுருவேண்டா, ஆனால் என் மனசாட்சியே என்னை திட்டுது, நீ சரியில்லைன்னு. சூப்பர். இன்றைக்கி நம்ம மற்றவங்களுக்கு அடங்க மாட்டோம், நம்ம மனசாட்சிக்கு அடங்கி தான் அப்படியே உட்காந்து கிடக்கிறோம். யார் கேள்வி கேட்டாலும் திரும்பி சண்டை போட்டுருவோம். அப்பா கேட்டார்னா அவர் அவ்வளோதான், அம்மா கேட்டாங்கன்னா அவ்வளோதான். நம்ம மனசாட்சி நம்மளை கேட்குது, ஒடுங்கி போய் உட்காந்துக்கிறோம். அது எங்கே இருக்குன்னு தெரில, உங்களால் கூப்பிட்டு திட்ட அப்படின்னா என் மனசாட்சியே என்னை நீதிமான் என்று சொல்லவில்லை என்றால் நான் ஆண்டவர்களை கேட்குறதுக்கு தகுதியற்றவன் என்று யோபு இங்கே பேசுகிறார். ஆமென். உங்களுக்கு எப்போனா தோணுது உண்டா? நம்ம எல்லாரையும் ஒரே வார்த்தையில் தட்டியிருப்போம், நம்ம மனசாட்சி நம்மளை கேட்கும் பாருங்கள், உக்காந்துட்ருப்போம். இன்றைக்கு நம் மனசாட்சி தான் நம்மை அடக்குகிறது. இந்த மனசாட்சியை கட்டுப்படுத்திட்டு போய் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் திரும்பி மனசாட்சி கேட்டுச்சுன்னு வைங்களேன், நிம்மதி நம்மை விட்டு போய்விடும். அதான் இயேசு சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ. நமக்குள்ள உள்ள நம்முடைய மனசாட்சி. ஆமென். ஆமாம். நம்முடைய நாவு, நம்முடைய மனது, நம்முடைய நியாயம் நம்மை பெரியவனாக்குகிறதில்லை. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நீதிமானாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு சைடு அவர் ஒழுங்குன்னு அவருக்கு தெரியுது, ஆனால் மனசாட்சி சொல்லுது நீ அந்த அளவுக்கு ஒழுங்கு இல்லைன்னு. எதிர்க்கிறவங்க உட்காந்துக்கிறாங்க, நீ பாவின்ட்டாங்க. இப்போ ஆண்டவர் வந்தார்னா பேசி தீர்த்துக்கலாமே டீலு அப்படின்ற மாதிரி வருது. என்னதுங்க? ஆண்டவர் வந்தார்னா பேசி, என்ன தான் ஆண்டவரே உங்களுக்கு என்னப்பா வேணும், நான் என்ன பண்ணோம், ஏன் என்ன இப்படி பண்ணீங்க? நான் பிறக்கும் போதே சாவடிச்சிட வேண்டியதானே, எங்கள் அம்மா வயிற்றில் வந்தேன் அப்பயே முடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் என்ன இப்படி பண்ணீங்க, ஏன் என்ன பொம்பளை பிள்ளையாக பிறக்க வச்சிங்க, ஏன் அன்றைக்கி இவ்வளோ கஷ்டம், நீங்கள் வந்தீங்க அவ்வளோதான், நான் உங்களை இவ்வளோ கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி எண்ணம். ஆனால் மனசாட்சி சொல்லும், உனக்கு கொடுத்தார இதில் உண்மையாக இருந்தியா, நீ அதை கேட்குற, இருக்கிறதுல ஒழுங்கா இல்லை, நீ எதை கேள்வி கேட்க போகிற, அதெல்லாம் ஒரு ஞாபகம் வச்சு கேட்டார், நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிவி முன்னாடி உட்கார வச்சு நீ பண்ணதெல்லாம் வீடியோ ப்ளே பண்ணார உன் கதை என்ன ஆகும்? நம்ம மனசாட்சி கேட்கும், ஐயோ அப்போனா அவர் வராமல் இருக்கிறதே நல்லதுன்னு நமக்கு தோணும். இப்படியெல்லாம் குழப்பம். He says, I am unable to defend myself. என்ன ஆண்டவர் முன்னாடி நான் நல்லவனு ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. ரைட்டா இல்லையா? ப்ரூவ் பண்ண முடியுமா? எத்தனை பேரால் முடியும்? ஆண்டவர் வந்தார், ஆண்டவரே நான் ஒரு ஒழுங்கான ஆள் இங்கே உட்காந்துக்கிறேன், நான் ஆண்டவரே என்னை விட்டு போகிறீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது. யாருன்னே தெரியாதவங்க கையில் வேணால் நம்ம அதை பண்ணலாம். நாங்கள் கரெக்ட் தானே? யாருன்னே தெரியாதவங்க கையில் வேணால் நம்ம நல்லவங்கன்னு சொல்லலாம், நம்மளை பார்த்தவங்க முன்னாடி செய்ய முடியாது. இப்பேற்பட்ட பிரச்சனை வரும்போது மனிதர்கள் சில வழி எடுப்பாங்களாம். ஒன்று, அந்த சேலஞ்சோட சேர்த்து பிடிச்சிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த சேலஞ்சை தாண்டி வருவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த சேலஞ்சை தாண்டி வர பார்ப்பாங்க. கரெக்டாக? இந்த பிரச்சனை நடுவில் நான் வாழ்வேன் 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 வாழ்வேன்னு சொல்லிட்டு வருவாங்களா ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வாயை கப்புன்னு மூடிப்பாங்க, பல்ல கடிச்சின்னு பச்சை மரத்தை பார்த்துப்பாங்க. யார் பண்ணியிருக்கீங்க அதை? காலில் முள் குத்திக்கும், அப்போ முள் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? பல்ல கடிச்சின்னு. யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதை? பல்ல கடிச்சின்னு பச்சை மரத்தை பார்த்துக்கோ.
நீ பார்த்தது இல்லையாம்மா? பாப்பியா? முள்ளு குத்தும் போது எப்படி எடுப்பாங்கல்ல? பல்ல கடிச்சிக்கோ, பச்சை மரத்தை பார்த்துக்கோ, வாயில் கடிச்சி வச்சு பல்ல கடிச்சிக்கோ. ஸ்டேயிங் காம் எப்படி இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போது ஏற்றுக்க பார்ப்பாங்க. நான் 3ஆம் போர் பிரதர், எனக்கு இப்படி தான் வரும், இப்படி ஒரு டயலாக் கூட. நான் தலைச்சம் புள்ள, எனக்கு இப்படி தான் வரும். நான் பொம்பளை புள்ள, இப்படி தான் வரும். நான் ஒரு வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டேன், இப்படி தான் வரும். என்ன பண்ணுவாங்க? அடாப்ட் பண்ணிக்க பார்ப்பாங்க. பண்ணுறாங்களா? பண்ணுறாங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க? பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க, திருப்பி அடிக்க பார்ப்பாங்க. கேட்பாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ண பார்ப்பாங்க. சில நேரத்தில் தன்னம்பிக்கையை வளர்க்க வைக்க பார்ப்பாங்க. தன்னம்பிக்கையை வளர்க்கணும். உன்னால் முடியண்டா, உன்னால் முடியண்டா, உன்னால் முடியண்டா, உன்னால் முடியண்டா அப்படின்வாங்க. சிலர் தனக்குத்தானே புலம்பல் பாட்டு பாடிப்பாங்க. எதுக்கு நீ ஒரு பையனாக பிறந்து, எதுக்கு நீ ஒரு பொண்ணாக பிறந்த அப்படின்னு தன்னை தானே என்ன பண்ணுவாங்களே, புலம்பல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க? சிம்பத்தி பண்ணி கொள்வார்கள். இப்படிலாம் மக்கள் நடப்பாங்க. சிலர் பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருப்பாங்க, சிலர் நெகட்டிவாக நினைப்பாங்க. சிலர் தன்னை கட்டுப்படுத்த, தன்னை திட்டப்படுத்த, தன்னை ஒழுங்குபடுத்த தான் ஆண்டவர் நினைக்கிறான்னு இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் என்று நினைப்பாங்க. சிலர் இதை தாக்கு பிடிச்சா போதும் நினைப்பாங்க. அதிகமான பேர் இந்த நேரத்தில் நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. 90% மக்கள் இதை தான் நினைக்கிறாங்க. எதுக்கு நான் உயிராக இருக்கிறேன் அப்படின்னு. யோபோட நிலைமை கூட இப்படி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். யோபு ஒரு பக்தனாக இருந்தபடியால், யோபு ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு நல்ல ஜப வீரனாக இருந்தபடியால் ஜெயிச்சான். என் செய்தியை கேட்டுக்கொண்டுக்கிற மகனே மகளே, டஃப்பான சிச்சுவேஷன்லாம் தாண்டி வரணும்னா நம்ம உண்மையாகவே யோபு போல் ஒரு ப்ரே பண்ணுறவங்களா இருக்கணும். ஆண்டவரை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ஆமாம், ஒரு நாள் நம்ம உடல் கூட நம்மளை கைவிடும், உலகமெல்லாம் கைவிடும், எல்லாவற்றையும் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வரும். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. யோபு ஒரு ஜெப வீரனாக இருந்தார். தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்ட இவர் இப்போ தெளிவாக கேட்க போகிறார். எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். டைட்டில் என்னது? மத்தியஸ்தர் வேண்டும். ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாருங்க. 21 நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன், என் ஜீவனை ஆலோசிப்பேன். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். பில்தாத் நான் சொல்லிட்டா சொல்லுங்க யோபையா, டேய் நல்லவனையும் அடிக்கிறார் கெட்டவனையும் அடிக்கிறாரா? அவ்வளோதான் யோபு சொல்ல போகிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. நல்லவனையும் அடிக்கிறாரு கெட்டவனையும் அடிக்கிறாரா? சரி விடு, நான் கெட்டவனாகவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். லாஸ்ட்டில் அடி தானேங்க. நான் எங்கள் நல்லது பண்ணிட்டு அடி வாங்கணும்? நான் ஏன் ஊழியம் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வாங்கணும்? பண்ணாமலே வாங்கிட்டு போகிறேன். ரைட்டா? ஒரு காரியம் உண்டுன்னு சொல்கிறாராம். சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சவுக்கில் அவனை அடிக்கும் போது சிரிக்கிறாராம். ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருங்கெல்லாம் பசங்களை அடிச்சுட்டு சாருங்கெல்லாம் 2 சாருங்க சிரிச்சுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அடி வாங்குறது நம்ம, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. நம்ம ரொம்ப கோபம் வரும், இந்த அடி உனக்கு ஊந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். எல்லாம் பசங்க அடி வாங்கிப்பாங்க, வேறு கிளாஸில் இருக்கிறவங்க சிரிப்பாங்க. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆண்டவர் நகைக்கிறாருன்னு சொல்கிறாருங்க. எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு யோபுக்கு தெரியாது. நம்மளோட லைஃப்லையும் என்ன பேக்கில் நடக்குது, ஆவிக்குரிய யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாருன்னு நினச்சிருப்போம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, வேற உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகள் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? ஐயோயோ, உலகம் யார் கையில் இருக்குதான்? துன்மார்க்கர் கையில் இருக்குது. அதில் உள்ள நியாயாதிபதிகள்லாம் கெட்டவங்களாக இருக்காங்க, அவங்க முகத்தை மூடி போடுறாரு. அப்போ இதெல்லாம் போட்டு கெட்டவன் வாழறானா, அப்போ யார் இதுக்கு தோண போகிறது? கர்த்தரே போகிறாரு. யோபு கொஞ்சம் லிமிட் தாண்டி பேசுகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த யோபு லைட்டாக ஆண்டவரை டச் பண்ணுறாரு. நான் அடி வாங்குறதை ஆண்டவர் பார்த்து சிரிக்கிறாரு. நான் நல்லவனாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவன் கெட்டவனாக இருக்கிறதுனால அவனுக்கு ஆபத்தும் இல்லை. பூமி யார் கையில் இருக்குது? துன்மார்க்கர் கையில் இருக்குது. இன்றைக்கி இந்த கேள்வியோடு யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம தப்பாக யோசிக்கிறோம். ஐயா நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லை. இந்த காலத்தில் பேசுகிறத நான் நிறைய கேட்டிருக்கேன். என்னது
நீ பாட்டு நல்லவங்க இல்லவன் பேர் வாங்கி வர போகிற, புரோஜனம் இல்லாமல் போயிடுவ அப்படின்வாங்க. இல்லை, நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யணும். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுனார். He is the rewarder of all things. கண்டிப்பாக அவங்க சேலரி வாங்கணும். சில சேலரி திறந்தால் உள்ளேருந்து தேல் வரும், இன்னொரு கவர் திறந்தால் உள்ளேருந்து பாம்பு வரும், சிலர் திறந்தால் உள்ளேருந்து கோல்டு வரும், என்னென்னமோ. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் வருதுனாரு. தெய்வ ஜனமே, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். துன்மார்க்கம் வாழறான்றதெல்லாம் பார்க்க வேணாம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுரை போல வளருவான். ஆமென். நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தன்னுடைய சூழ்நிலையை பற்றி ஆண்டவரை பற்றி பேசிட்டு திரும்பி தன்னுடைய சூழ்நிலையை பற்றி பேசுகிறார். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. ஸ்விஃப்டர் தன் ரன்னர். என்னைக்கு தானே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது, வேன் எல்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ரன்னர்ஸ் தான் போஸ்டல். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடி போய் கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கிறவர் அதை வாங்கின்னு அந்த ஊருக்கு ஓடுவார். ஏன்னா குதிரை அது இதெல்லாம் போகிறதுக்கு விட இது ஸ்பீடு, அவருக்கு சம்பளம் தருவாங்க. ரன்னர் அவர் சொல்கிறார், என் 4 அஞ்சற்காரர். அஞ்சற்காரனா யார்? ஸ்விஃப்ட் ரன்னர். அவரை விட என்ன பண்ணுது, என் 4 ஓடுது. எனக்கு என்னமோ புது வருஷம் நேற்று தான் தவங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளது வந்துருச்சு. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எத்தனை பேர் தோணுதுன்னு தெரில. ரொம்ப ஸ்பீடாக 4 போகுது. ஆமென். நான் இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சா மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு என்னென்ன தோணுதுன்னு தெரில. ஸ்கூலுக்கு போகலாமான்னு சில நேரம் தூங்கி எழுந்ததும் தோணுது. நான் அப்படி சொல்கிறீங்க, அவ்வளோ ஸ்பீடாக என்ன பண்ணுறது, 4 ஓடிட்டு. நம்முடைய மனநிலை, நம்முடைய சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்குள்ளே 4 ஓடிடுச்சு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆச்சு, கிடுகுன்னு வளர்ந்துட்டோம். யோபு சொல்கிறார், என் 4 என்ன பண்ணிச்சு, ஓடிடுச்சு பிரதர், வயசாயிடுச்சு பிரதர், என் பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, சொத்தெல்லாம் போயிடுச்சு, உடம்பு சரியில்லாமங்கிறேன், 4 ஓடுது, சும்மா கிடக்கிறேன், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போகலாம் இருக்கிறேன், வீடு போனுது, காடு வாவானுது. ஒரு காலத்தில் பச்சை இலையாக இருந்த நான் இப்போ நான் ஆயிட்டேன் பழுத்தோலையாயிட்டேன். பச்சை ஓலையாக இருந்த நான் ஆயிட்டேன் பழுத்தோலையாயிட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறது போல அவர் சொல்லுகிறார், அவைகளின் நன்மையை காணாமல் பறந்து போம். இன்னைக்கு நான் நல்லது எனக்கு நடந்துச்சு போட்டோம், நேற்று நான் நல்லது நடந்துச்சு போட்டோம். லைஃப்ல நிம்மதியாக வாழறவங்க என்ன பண்றாங்களா தெரியுமா, இருக்கிற சின்னதுக்கும் நன்றி சொல்லணும் உட்காந்துக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ ஸ்ட்ராங் லைஃப், சந்தோஷமா ஹாப்பியா பலமுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவர் கொடுத்ததுக்கு ரூம் போட்டு உக்காந்து அவருக்கு நன்றி சொல்லணுமா. போய் உக்காந்துடணும். சூடாக டீ கொடுக்குறாங்க பாருங்க சர்ச்சில். நான் சில நேரம் உங்கள் கையில் பேச மாட்டேன், அந்த டீ எடுத்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே அதை குடிக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு ஏதாவது நன்றி சொல்லினே இருப்பேன். அப்பா நேற்றுக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி சுகம் கொடுத்தியே சாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுத்துக்கும் யோசிச்சு பிளான் பண்ணி பிரித்து கதை மாதிரி நன்றி சொல்லணும். நான் இங்கேருந்து கிளம்புனே, உதவி செஞ்சுக்கல நன்றி. போன மாதம் நேற்றுக்கு 10 பைசா பாக்கெட்டில் இல்லை, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துக்கிறிய நன்றிப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இல்லைனா நாட்கள் சீக்கிரம் ஓடிவிடும் பிள்ளைகளே. தகுதி இல்லாத நம்மை, தகுதி இல்லாத என்னை என் ராஜா தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு நன்றி சொன்னாலே என் ஆயுள் போதாது. ஆமென். கடந்து போகிறது, அவைகள் வேகமாய் ஓடுகிறது. அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாயிற கழுகை போலவும் ஓடுகிறது. அப்போ யோபு ஐயா காலத்தில் கப்பல் பற்றி பேசுகிறார். நமக்கு தெரிஞ்சு வரலாற்றில் நேபுகாத்நேச்சார் காலத்திலே கப்பல் கிடையாது இல்லை, அலெக்சாண்டர் காலத்தில் இருந்திருக்க கூடும்னு சொல்கிறாங்க. ரோட்வேஸ் அலெக்சாண்டர் காலத்தில் தான் வந்துச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்ய காலத்தில் கப்பலே கிடையாது, சீரூட்டே கிடையாது, போட்டு மட்டும்தான். ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்த யோபு கப்பல் பற்றி பேசுகிறாரு. அப்போ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அன்னைக்கு இருந்திருக்கு. நடுவில் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரில. திரும்பவும் சாலமோன் காலத்தில் தான் கப்பல் கட்டினதா பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. கப்பல் வேகமாக போகும்னு சொல்கிறார்.
இன்றைக்கி 53 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற கப்பல்லாங்குது. எவ்வளோ? அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போகாது. 10, 12, 20 அவ்வளோ ஸ்பீடாக போனாலே நமக்கு பயம் வரும். கப்பல், அவ்வளோ பெரிய கப்பல் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 53. நம்மள சிலரோட பைக்கோட வேகமாக போகுது கடலில், அவ்வளோ பெரிய கப்பல். இங்கே யோபு சொல்கிறார், கப்பலோட வேகமாக என்ன பண்ணுது? என் நாட்கள் கரையில் நிற்கிறீங்க, ஒரு கப்பலை பார்க்குறீங்க, 53 கிலோமீட்டரில் ஓடுற கப்பல். நீங்கள் பார்த்துருக்கும் போதே 1 மணி நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் உள்ள நன்மைகள் கடந்து போகிறது. இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும். கழுகு எவ்வளோ நாள் இறை மேலே போவோம்? நம்ம பசங்களை கடைக்கு போய் சாப்பாடு வாங்கின்னு வாடானா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வருவானே, அந்த மாதிரியே போவோம். கழுகு எப்படி வரும்? அவ்வளோதான். கோழி குஞ்சை காணும். எத்தனை பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை? சின்ன பசங்களாக இருக்கும்போது லீவில் எங்கள் பெரியம்மா கோழி அவயம் எடுப்பாங்க. சொல்லுவாங்க, டே கோழி குஞ்சை பத்திரமா பார்த்துக்கன்னா தூக்கிட்டு போவோம். காக்கா தூக்கிட்டு போவோம், கழுகு தூக்கிட்டு போவோம். நாங்களாம் அலர்ட்டாக இருப்போம். உண்டிகோல்லாம் வச்சுருப்போம், கல்லுலாம் வச்சுருப்போம். நம்மளதுலாம் அதுக்கிட்ட சேரவே சேராது. ஒரு சவுண்டு கேட்கும், அவள் தான் கோழி கத்தும், ஒரு குஞ்சை காணும். அப்புறம் கல் எடுத்துன்னு அண்ணாங்கெல்லாம் கூட்டினு இங்கே அடிச்சிட்டேன் அங்கே அடிச்சிட்டேன் அவங்க கதை விடுவாங்க. நமக்கு தெரியும் அது வேறு ஊருக்கே போயிட்டுருக்கோம். பனைமரத்து மேலே இருந்தது ஒன்று அடிச்சேன் நான், அது ரக்கையில் பட்டு ஓடிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. போய் தானே அதெல்லாம்? அண்ணன் தான் சொல்லணும். அடிச்சிருப்பாங்கன்றீங்க? கிடையவே கிடையாது, தலையாட்டுற வேறு. அது வேறு ஊரில் போய் நம்ம கோழி குஞ்சை இது பண்ணியிருக்கோம், என்னது தந்தூரி ஆக்கின்னு இருக்கோம் வெயிலில் போட்டு. மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ ஸ்பீடாக அவரோட நாள் போயிடுச்சான். அவைகள் வேகமாய் ஓடுகிறது. இறையின் மேல் பாயிற கழுகை போல கடந்து என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திறன் கொள்வேன் என்று சொன்னால் என் வருஷங்களை பற்றி பயமாயிருக்கிறேன். என்னை குற்றமில்லாதவனாக எண்ண மாட்டீர் என்று அறிவேன். நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன? இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை ப்ரூவ் பண்ண பார்க்குறாருங்க. சில நேரத்தில் நமக்காக கர்த்தர் குரல் கொடுக்கலன்னா எத்தனை பேர் குரல் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி உங்களை யாராவது உட்காந்துன்னு எனக்காக மனுஷார் நல்லவன் பேர் சொல்லணும்னு இருந்தால் விட்டுருங்க. நம்ம ஆண்டவர் நல்லவன் சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழலாம் ஹாப்பியாக. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசுகிறாரு. நான் 30ஆம் வசனம், நான் உறைந்த மழை தண்ணீரில் மூழ்கி படிங்க என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாள். அவர் சொல்கிறாரு ஸ்னோ வாட்டர், உறைந்த மழையின் தண்ணினா ஏற்கனவே பனி இருக்குதான், பனியிலேருந்து தண்ணி எடுக்கிறாராம். பனியில் எங்கெங்க தண்ணி இருக்கும்? அப்படி பனிக்கு நடுவில் எங்கேயோ தண்ணி கடிச்சிச்சு, ஒரு டம்ளர் தண்ணி எத்தன்ட்டார். சுத்தமான தண்ணி அது. அப்புறம் சோப்பு, அந்த காலத்தில் சோப்பு கிடையாது, அதுதான் சோப்பு தான் சவுக்காரம் என்று சொல்கிறது. நான் சோப் போட்டு கழுவினாலும் ஆமென், நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர், அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, சோப்பு தண்ணியும் வேற என்ன தண்ணி, பனி ஸ்னோ வாட்டர் இல்லை, பனி பிரதேசத்தில் இருக்கிற தண்ணியும் வச்சு நான் கழுவினாலும் ஆண்டவரே உனக்கு முன்னாடி என் பாவம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் தாம் பாவத்தை மறைக்க சோப் போட்டு கழுவிக்கிறாங்க. என்ன தண்ணி எடுத்துறாங்க? ஸ்னோலேருந்து. சுயநீதி இப்படி தான். இயேசுவுக்கு முன்பாக அந்த பாவங்கள் அப்படியே இருக்கிறது. நம்முடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையை மாற்ற அவருடைய ரத்தம் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் கழுவப்படவில்லை என்றால் பழைய பாவ நினைவுகள் திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வீக்னஸ் நம்மளை ஆண்டவர் கையில் வர விடாதுங்க. நான் எத்தனையோ பேரை பார்க்குறேன், அப்படி வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க, அப்படி வந்துட்டு கீழே போயிடுவாங்க, இங்கே வந்துட்டு சும்மா உட்காந்துப்பாங்க. இன்னைக்கு ஜீசஸை நம்பி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், நம் பாவங்களை சிவப்பாக இருக்கிற பாவங்களை பஞ்சை போன்ற வெண்மையாய் நம்ம ஆத்துமாய் மாற்ற வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. Our God is a holy God. He will make us holy. நம்முடைய ஆத்தும, நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரம் எவ்வளவு கரைப்பட்டதாக இருந்தாலும் இயேசுவினுடைய இரத்தத்தினுடைய ஒரு சொட்டு நம்மை சுத்திகரிக்கும். இதை கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவிலே ஒரு மீடியேட்டர் எனக்கு வேண்டும் என்று யோபு கேட்க போகிறார். I need a mediator between me and God. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. அவர் என்னை அடிக்கிறார, அந்த ஸ்டிக்கை என்னை விட்டு எடுப்பாராக என்று கேட்கிறார். தேவஜனமே, மனிதனுக்கும் நம்மை படைத்த தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தரே இல்லை.
இயேசு வரும் வரை. இயேசு வந்து என்றைக்கு சிலுவையில் நம் பாவங்களுக்காக மரித்தாரோ அன்றைக்கு மத்தியஸ்தராக இருக்க தகுதி பெற்றிருக்கிறார். மத்தியஸ்தர் யார் தெரியுமா? 2 பார்ட்டியும் அவரை ஏற்றுப்பாங்க. கரெக்ட் தானே? 2 பார்ட்டியும் நம்புவாங்க. இவர் பேசினார்னா செட்டில்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? 2 பார்ட்டிக்கும் தொடர்புடையவராக இருப்பார். அவருடைய குமாரன் நம்முடைய ரட்சகர் நடுவில் நிற்கிறார். யார்ப்பா இந்த இயேசு? என்னுடைய ரட்சகர், அவருடைய குமாரன். உலகத்தில் ஜனங்க சொல்கிறாங்க இயேசு இல்லாமல் போகலான்னு. பொய்யுங்க. மீடியேட்டர் இல்லாமல் எதை பண்ண முடியும்? மீடியேட்டர். ஆமென். ஒரு 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 நியாய பீடத்தில், ஒரு நியாயஸ்தலத்தில் குற்றவாளியாய் நிற்கிற எனக்கு, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற நியாயாதிபதிக்கும் குற்றவாளியாக எனக்கும் நடுவில் நின்று பேச ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் என்று கதறினான். அவனுக்கு கிடைக்கவில்லை. தேவன் வந்தார். 42ஆம் அதிகாரத்தில் தேவன் வர. 42ஆம் அதிகாரத்தில் யோபு பேச போறார். ஆண்டவர்கிட்ட பேசினதை பற்றி தன்னுடைய கம்ஃபர்ட்டை சொல்ல போறார். ஆனால் சபையே, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, அருமையான வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு மத்தியஸ்தர் உண்டு என்று படிங்க. For there is one God and one mediator between God and man, the man Christ Jesus. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அவ்வளவு அருமையாய் சொல்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர்தான் இயேசு. நான் ஒருத்தன், தேவன் ஒருத்தர், என்னை காப்பாற்ற வந்தவரும் ஒருத்தர். நீங்க ஒருத்தர், உங்களை படைச்ச தேவன் ஒருத்தர், உங்களை காப்பாற்ற வந்த ரட்சகர் ஒருத்தர். மகனே நீ ஒருத்தன், உன்னை படைச்ச ஆண்டவர் ஒருத்தர், உன்னை காப்பாற்ற வந்த இயேசு ஒருத்தர். எவ்வளோ அழகாக ஸ்பெசிஃபிக்காக கிளியராக குழப்பம் இல்லாதபடி ஒவ்வொரு தனி மனிதனையும் படைத்தது ஒரே தேவன், அந்த தனி மனிதனை காப்பாற்றுவது ஒரே ரட்சகர் என்பதை காட்டி கொடுத்தார். 1 தீமோத்தேயு 2:5 மறக்காதீங்க. தேவன் ஒருவரே, அந்த தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் பெயர் இயேசு. இந்த மத்தியஸ்தருக்கு நன்றி சொல்லி, இந்த மத்தியஸ்தரை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார். ஆமென். நாம் அநேக நபர் நம்ம குற்றவாளியை திருத்திருந்தாலும் நமக்கு ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நீதிமான் சொல்லிட்டு. ஆமென். நம்மளோட வழக்கை யார்கிட்ட சொல்வேன்? நான் நீதிமான் தானே, நான் யாரிடம் போய் இதை முறையிடுவேன்? நம்ம அநேக பேர் நம்ம கேள்வி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு மத்தியஸ்தராக இருந்து நான் உனக்கு நீதி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடலை பாடி ஆண்டவரே, அவர் ஒருவரே நம்மளுக்கு காரணமாக இருந்து, அவர் ஒருவரே நம்மளுக்கு மீடியேட்டராக இருந்து, அவர் ஒருவரே நம்மளுக்கு சகலத்தையும் நம்மளுக்கு செஞ்சு முடிக்கிறத தேவன் சித்தமுள்ள இருக்கிறார். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. சொல்லலாம், இயேசுவே இயேசுவே நீ காரண எல்லாம் துதிக்கும் பாத்திர, இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர, இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர, இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இயேசுவே நீர் காரணர், இயேசுவே நீர் காரணர் எல்லா துதிக்கும் பாத்திரர், இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம்,
வாழ்நாள் எல்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இப்பொழுதும் யோபு 9ஆம் அதிகாரம் மூலமாக அநேக வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மத்தியஸ்தரே, இந்த இடத்துல நீங்கள் அசைவாடுங்க டேடி. அப்பா, உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். உம்முடைய தெய்வ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். யோபு தன்னுடைய நண்பனுக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்லும் பொழுது, தேவனுடைய வல்லமையை விளக்கும் பொழுது அவைகளை விவரிக்க முடியாது என்று அவருடைய நண்பர்கிட்ட அவர் பதில் சொல்லுகிறார். அவர் செய்த மகிமையை நாம் சொல்லி முடியாது என்று தன்னுடைய நண்பனிடம் அவர் சொல்லுகிறார். தன்னுடைய பிரச்சனைகளின் பாடுகளின் மத்தியில் தனக்கு ஒரு மத்தியஸ்தர் வேண்டும் என்று அவர் இந்த அதிகாரம் முழுவதுமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகளில் நாம் புலம்பி ஆண்டவரை கேள்வி கேட்பவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நம் மத்தியில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்னையும் அந்த நேரத்தை சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அநேக சூழ்நிலைகளில் பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதுண்டு. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பாடுகள், எனக்கு ஏன் இத்தனை துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் என்று. ஆனால் இந்த நாளில் அவர் நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மகிமையாய் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் மத்தியஸ்தராய் வந்து நமக்கு சமாதானத்தின் தேவனாக இருந்திருக்கிறார் என்று இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆயினும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்தோம் என்று நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் பலவீனப்பட்டவர்களுக்கும் கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் அவருடைய வார்த்தைகளை சொல்லி தேவன் நமக்கு இரட்சகராய் இருந்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று அவரை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோமா என்று நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இடங்களில் யோபு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தமக்கு மத்தியஸ்தராய் வர வேண்டும் என்று, அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா, இல்லை மற்றவர்களை குற்றப்படுத்தும்படியாக நாம் காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே உற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனென்றால் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்கும் இடையே மத்தியஸ்தராய் காணப்படுகிறார். இப்பொழுதும் நம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒருவேளை தேவ சித்தத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாம் ஆற்றி தேற்றுகிறோமா, நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார் என்று நாம் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோமா என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுதும் நாம் முடிந்தவர்கள் முன்பாக கடந்து வந்து தேவனிடத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்கலாம். தேவன் அவர் வாழ்க்கையில் எண்ண முடியாத அதிசயங்களும் அவர் ஆண்டவர் நம்மளுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் தேவன் செய்கிறவங்களா இருக்கிறார். ஆமேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம வாழ்க்கையில் எந்த காரியம் தோண்டு போயிருக்கிறோம், கர்த்தர் அதை சகலத்துக்கு நன்மையாக செய்து முடிக்க தேவனா இருக்கிறார். ஆமேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. ஆமென். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. சொல்லமாப்பா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. ஆமென். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே. எல்லாம் சொல்லலாம். அப்பா உங்க கையில் வச்சு, அப்பா உமக்கு சோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு சோத்திரம். நீர் இருக்கீங்க அப்பா. அப்பா உமக்கு
உமக்கு சோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கடைசி ஆகும். எல்லாகும் ஆகும். ஆமென். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆவியானவரே, இந்த இடம் முழுதும் அசைவாடுதல் கடந்து வரட்டும் தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த என் தேவனே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்த என் தேவனே, அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து அப்பா அநேக சூழ்நிலைகள் உம்மை நோக்கி நாங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தோமே. அப்பா இந்த வேளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசையாக எங்களை மன்னிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தைகளை அப்பா நாங்கள் பலவீனப்பட்டவர்களுக்கும் கடன் பாரத்துல அப்பா மூழ்கி கொண்டிருக்கும் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க கூட முடியாதபடி நாட்களை வீணாக கழித்திருந்தோமே ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசையாக நீர் மன்னிப்பீராக டாடி. அப்பா இப்பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையின் ஆவியை தரித்து கொள்ளக்கூடிய கிருபை நீங்க தாங்கப்பா. ஓரி பரபா தரபோ ஷபரி பாக்கர பரபரபா ஓரி பாபா 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 ரிஷலர தரபோ தரபா கர பரபரபா. ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல் கடந்து வரட்டும்பா. இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு என்று அவர்கள் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்துல அவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்வீராக எங்கள் வாழ்க்கையில். நீர் மத்தியஸ்தராய் வந்து நீர் ஆளுகை செய்வீராக டாடி. அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நீர் இம்மட்டும் செய்த அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் உமக்கு கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷரபரபம் தரபா கரபரபரபா. அவ்வியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போகிறோம். நாம் இருவராக நின்று கொண்டு நமக்கு மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நாம் ஒருவருக்கொருவர் நாம் அறிக்கையிட போகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை வெண்ணி முடியாத அதிசயங்களாம் அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.